இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீசாய நமக. அதாவது இறை சபையோட கட்டமைப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க பிரதான விஷயமே யுகமாற்றம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சீடர்களுக்குள்ள தான் அந்த விஷயங்கள சீடர்களுக்குள்ளலாம் வர்ற தொடர்பாளர்கள் எல்லாமே இங்க சீடர்கள் தான். ஒட்டுமொத்தமா எல்லாருமே சீடர்கள் தான். நம்பி நிக்கிறவங்க, சரணாகதி அடைறவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாமே சீடர்கள் இங்க. சீடர்கள்லாம் சித்தனோடயே தான் இருக்கணும். அவன் கூடயே தான் அலையணும். அங்கங்க சற்சங்கங்களுக்கு போணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. சபைய புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே சீடர்கள். சபையோட வடிவமைப்ப, தர்ம யுகத்த எப்படி தர்ம யுகத்துல இருந்துகிட்டு எப்படி தர்ம யுகத்த மாற்றும் பணிய செய்றோம் அப்படிங்கிற விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாரும் சீடர்களாம். இங்க வராதவங்க கூட சீடர்களா இருக்காங்க. சிவசபைக்கு அங்கங்க அங்கங்க பெருநகரங்கள்ல தொலைதூரத்துல இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்ல, ஆழி தாண்டிய கடல் தாண்டிய தேசங்கள்ல வசிக்கக்கூடியவங்க, எல்லாருமே ஏற்ற இறக்கங்கள் இல்லாம எல்லாருமே இறை சபையோட சீடர்களா வலம் வாராங்க. அவங்களோட உயர் புரிதலும், உயர் சரணாகதியுமே சீடர்கள நிர்ணயிக்கி. யாரு, எங்க, எந்த நிலையில இருக்கா, என்ன புரிதல், அறிதல்ல இருக்கா, சித்தன அருகாமையில சித்தன் சூழ அங்கங்க சற்சங்கங்கள்லாம் வலம் வரதவங்களும் சீடர்கள் தான். எல்லா இடங்கள்லயும் இருக்கிறவங்க சீடர்கள் தான். அ எல்லா நிலைகளுக்குள்ள போயி, இந்த நம்ம பறைசாற்று நிலைகளுக்குள்ளலாம் போயி பார்த்து, அதையெல்லாம் ஏத்துக்கிட்டவங்க எல்லாருமே சீடர்கள் தான். அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எல்லாருக்கும் இறைநூல் பகரக்கூடிய விஷயங்கள் பொதுவா குடுத்துருக்கு. அதாவது சித்தனோட இருக்கிறவங்களுக்கு தான் நூல் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உயர் சரணாகதி ஆண்டவங்க யாருக்குனாலும் வரலாம். சபைக்கு வராதவங்களுக்கெல்லாம் கூட வரலாம். ஏன்னா, இங்கே வராதவங்களுக்கு கூட எப்படி வரும்னா, சித்தனுடைய சொல் கேட்டு சிவசபையோட கருதி, கோபூஜை உயர்வா பார்த்திருந்து சரணாகதியோட உயர் வழிபாட்டுகள்ல இருந்து வந்தவங்க. உயர் வழிபாடுகள்ல இருந்தவங்க, சித்தனோட தொடர்புல இருக்கிறவங்க, சித்தனுக்கு அறிமுகமானவங்க. சூட்சமத்தில தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நூறு வரப்போகுது. அது பின்னாட்கள்ல. இப்போ அத சொல்லிட்டா பல குழப்பங்கள் உருவாயிரும். இருக்கிற இடங்கள் எல்லாம் நூல வேண்டி நிற்கக்கூடிய சீடர்கள் ரொம்ப தகுதி, இந்த இது தெரியாம உட்காந்துருவாங்க. அதனால முழுசும் தெரிஞ்சு சரணாகதியோட உட்காந்துட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க என்ன நடக்குன்னு தெரியாம நூல மட்டும் வேண்டி உட்காந்துறக்கூடாது. நூல் பிரபஞ்சத்துக்காக, யுக மாற்றத்துக்காக கொடுக்கப்பட்டது. தன்னிலை முன்னிலைப்படுத்துவதற்கு இல்ல. தன் புகழ உயர்த்திக் கொள்ளற்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. பின்னாட்கள்ல அதுக்குண்டான பரிசா அந்த நூல் கொடுக்கப்படும். பின்னாட்கள்ல இப்ப கிடையாது. பின்னாட்கள்ல உயர்வான இவன் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவான். இவன் தர்ம வழியில பயணிப்பான். இவன் சபையோட அந்த நன்றி மறவா நிலையில இருந்து கலியுக மாற்றத்துக்கு சிவசபைக்கு துணையா இருக்கான் அப்படிங்கையில சுதந்திரமான நூட்கள் பின்னாட்கள்ல அதுவும் சித்தனோட பெரு ஆபா பெரு அபான்னு சொல்லுவாங்களா, அந்த அன்பின் மிகுதியால அந்த நூட்கள் பின்னாட்கள்ல பகிரப்படுது. சித்தன்னா யாரு? பிரபஞ்சம் தான். சித்தனுக்குள்ள அத்தனை ஆற்றல்களும் அகத்தியத்துல இருந்து சிவபெருமான்ல இருந்து, முருகப்பெருமான்ல இருந்து, பரந்தாமன்ல இருந்து எல்லாருமே ஒரு சூட்சமமா நின்னு அனுகிரகம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலை முடிவெடுக்கக்கூடிய நிலை தான். அப்ப சித்தன் சித்தன் ஏன் மையப்படுத்தி சொல்லலாம், இல்லாட்டி எங்கேயாச்சும் என்னமா செஞ்சுக்கிட்டு நூல் சித்தன்ட்ட இருந்து வராதான்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த நிலைக்காக அப்படி சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் இப்படி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கையில, இப்படி நடந்தேறி வந்துகிட்டு இருக்கையில, இங்க இருக்கக்கூடிய சீடர்கள், எல்லைகள் நம்ம நம்ம நம்மளோட கண் எதுக்க இருக்கிறவங்க, நம்மளோட ஆளுமைக்கு, அதாவது நம்மளோட அன்பு வளையத்துக்குள்ள இருக்கிறவங்க, இயல்புல சூட்சமத்துல அன்பு வளையத்துக்குள்ள எல்லாரும் இருக்காங்க பிரபஞ்சத்துல. இயல்புல அந்த அந்த வளையத்துக்குள்ள இருக்கிறவங்க, அதிகாலையில அத மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. நூல் பகுதியில தான் யுகம் மாறும் அப்படிங்கிற நிலையில, அதிகாலையில நீங்க தவம் மேற்கொள்ளுதீர்கள்ல, அதாவது சிவ சபையோட அந்த வழிமுறைகளோட
அ அந்த அகத்தியனோட நாமத்த முதல்ல சொல்லிட்டு, பிறகு சிவமகா வாழைச்சித்தன் நாமத்த ஜெபிச்சு வரையில, அது உருஏற்றி வரையில, முதல்ல அகத்தியரோட நாமத்த சொல்லிறணும். சொல்லிட்டு சிவமகா வாழைச்சித்தன் நாமத்த உருவேற்றி வரையில, இங்க இறைநூல் வந்து உங்களுக்குள்ள 1, 2 வார்த்தைகளா அந்த உருவேற்றி அந்த தவம் அந்த 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 வார்த்தை, அந்த மந்திரங்கள் கூட அ அந்த அப்படி நிசப்தமாகி உள்ளுக்குள்ள ஒலிக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் அது அங்கேயும் இல்லாம ஒன்றுமற்ற நிலை உருவாகும். அதான் தவம்னு சொல்லப்படுது சித்த சபை சீடர்களுக்கு. ஏன்னா, சித்த சபையோட ஆற்றல் உங்களுக்கு தவத்துக்கு வந்து உறுதுணையா இருக்கு. பிரபஞ்ச ஆற்றல். அதுக்கு தான் அந்த மூல மந்திரங்கள். அத சொல்லி நீங்க செஞ்சு வரையில, உருவேற்றி வரையில, அந்த தவம் முடிஞ்சு, அந்த இது முடிஞ்சு, அந்த உருவெல்லாம் முடிஞ்சு, அது அப்படியே தவமா மாறி, அந்த ஒன்றுமற்ற தன்மையில, எதுவும் வேண்டி நிக்காத தன்மையில, அ சுவடி வந்து உலகியல் நன்மைக்காக வேணும்னு ஒரு தடவ வேணா உள்ளுக்குள்ள ஆழமா நெனச்சுக்கலாம். அதுல தப்பு எதுவும் கிடையாது. நான் தான் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவேன். யுக மாற்றத்துக்கு வாழைச்சித்தனோட துணை நிற்பேன். பிரபஞ்ச சபையோட துணை நிற்பேன். அங்கங்க இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப சுவடிகள் தேவைப்படுது. எனக்கும் வந்தா நானும் வந்து பணியாற்ற ஏதுவா இருக்கும். இறை பணியாற்ற, தர்மயுக பணியாற்ற எனக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்த குடுங்கன்னு வேணா வேண்டுதல் வைக்கலாம். அதுக்குள்ள இந்த ஃபோன் பெல் அடிச்சிருச்சு. அதாவது என்ன பண்ணுதுங்க, நீங்க அதிகாலையில வந்து மீண்டும் சொல்லப்படுது. எல்லாரும் சீடர்களுக்கு தனியா சொன்னாலும், அங்கங்க சில பேர் இன்னும் கேட்காம இருக்காங்க. நீங்க நீங்க க நீங்க உங்களோட உங்கள உந்துதலா இருக்கிற விஷயங்கள எழுதிருங்க. அது எல்லாரும் எழுதிட்டு வராங்க. அது தொடக்க கால பயிற்சியா இருக்கு. எழுதிருங்க. திருப்பி வந்து எப்படின்னா, நீங்க தவத்தில உட்காந்துருங்க. தவத்தில இந்த மாரி அ அகத்திய நாமம், சிவமகா வாழைச்சித்தன் நாமம் சொல்லி சிவசபைய நோக்கி உட்கார்ந்து, சிவசபை இருக்கக்கூடிய திசைய நோக்கி உட்கார்ந்து, திசை தெரியாதவங்க திசை தெரியலன்னு விட்டுறாதங்க. எங்கிட்டாச்சும் பார்த்து உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்து இங்க அந்த உயர் தவம் இருக்கக்கூடிய ஒன்றுமில்லாத நிலையில, எதுவும் வேண்டுதல் முதல்ல வேணா வச்சுக்கோங்க. சிவனருள் வந்தான்னா, நான் யுக மாற்றத்துக்கு பணி செய்தேன். இறை சபையோட தொடர்புல இருக்கேன். இறை சபை இறை சபை இறை சபை வழிகாட்டுதல்ல நடந்து, இறை மாற்றத்துக்கு அவங்களோட பயணிப்பேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கிடலாம். ஏன்னா இது இறை சபையில இருந்து மட்டும் தான் இந்த நூல் பகிரப்படுது அப்படிங்கிறத முதல்ல நீங்க நெனச்சுக்கிடணும். எங்கேயோ இருந்து பிரபஞ்சத்தில இருந்தோ, அண்ட வெளியில இருந்தோ, அ ஆனா பிரபஞ்சம் அண்ட வெளியில இருந்து தான் பகிரப்படுது. அது சிவமகா சபையோட, அகத்தியரோட ஆசீர்வாதத்தோட, சிவமகா வாழை சித்தனுக்குள்ள இருந்து மட்டும் தான் அது பகிரப்படுதுங்கிறத உயர்வா நெனைக்கையில தான் நூலு வரும், பேசும். இல்லைன்னா மத்ததெல்லாம் வேற்று மாற்று நிலைகள். அது உங்கள மாய நிலைக்குள்ள கொண்டு போகக்கூடிய நிலைகள் தான். தவிர உயர்நிலை கிடையாது. வரக்கூடிய வார்த்தைகள்லாம் எக்கு தப்பா வந்துரும். அது வேற வேற எந்த உலகத்துக்குள்ளயும் நீங்க போயிறக்கூடாது. அப்ப வந்து நீங்க உயர் தவம் இருக்கே, உயர் வழிபாடு பண்ணிட்டு வரே யாருனாலும் உட்காந்து இந்த பயிற்சிய எடுங்க. அதிகாலை நேரத்தில அற்புதமா ஒன்றுமில்லாத நிலையிலன்னா, பஞ்ச இந்திரியங்கள மறந்து சிவநிலையில தவம் இருக்கும்போது, தவம்னா எளிமையான தவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிவசபை தவம் வந்து எவ்வளவு எளிமையான தவங்கிறது. நாம வழிய சொல்லிக்கிட்டு வாங்க. அமைதியா உட்காந்துருங்க. அதனோட அந்த எந்திரிச்ச பிறகு 1, 2 எந்திரிக்கையில இல்லாட்டி தவம் பண்ணிக்கிட்டீங்கள்ல 1, 2 வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள வந்து நீங்க அது சித்தன்ட்ட தெரிவிக்கணும் நீங்க. தொலைபேசி மூலமாக. அத வச்சு உங்கள பைய படிப்படியா வளர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை வரும், 2 வார்த்தைகள் வரும். சில பேருக்கு வந்து ஒரு ஒரு 4 வரி, 5 வரி, சில நேரங்கள்ல வந்து அத அப்படியே தொடர்ந்து அது அது ஒரு 10 வரி மாரி ஒரு ஒரு தொடர் நிலையில வரக்கூடிய நிலைகளா வர ஆரம்பிச்சுரும். தன்னை மறந்து திருப்பி வர்றது தான் சுவடி. அது எங்களுக்கு அடையாளம் பார்க்க தெரியும். அதில வரக்கூடிய வார்த்தை நிலைகள வச்சு, அதனோட ஆற்றல், அதனோட தன்மைய வச்சு, இங்கேருந்து சித்தனுக்கு அது ஏடா, வேற என்ன எம்மா அப்படிங்கிறத பார்க்க தெரியும், கணிக்க தெரியும்.
அது சிவசபை தொடர்புடையதா அப்படின்னு பார்க்க தெரியும். அதனால அந்த விஷயங்கள எல்லாரும் செஞ்சுவாங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க. ம். அ. ஏன்னா இப்ப நூலு வந்து அங்கங்க தடம் பதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீடர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வந்து ஐயோ! எனக்கு சொல்லலே சாமின்னு சொல்லாதங்க. எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இப்ப நூல வந்து அதிகமா பகிரணும் அப்படின்னு அ இறைகணங்கள் எல்லாம் சிவமகாவாழை சித்தனுக்குள்ள இருந்து முடிவு எடுத்திருக்கு. ஏன்னா, யுக மாற்றத்துக்கு நூல்கள் அதிக அளவு தேவைப்படுது. 1 நூலு, 2 நூலு, 3 நூலு, 4 நூறுன்னு ஒரு அ ஒரு இலக்க எண்ண வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு சித்த சபை வந்திருக்கு. அ ஏன்னா, ஒரு நூல் இல்லாத பட்சத்தில இன்னொரு நூலுங்கிறதோட 4, 5 நூலு ஒரே சமயத்தில தர்பார்ல, இறை தர்பார்ல, சிவ தர்பார்ல, சிவ பிரபஞ்ச தர்பார் மேடையில உட்கார்ந்து, மேடை அப்படி ஜெகஜோதியா எல்லா சித்தர்களும் ஒவ்வொருக்குள்ள இருந்து, ஒவ்வொரு நூல் தாங்கும் சீடர்களுக்குள்ள இருந்து வெளிவரும்போது, கேட்கக்கூடிய நபர்களோ, கேட்கக்கூடிய மாந்தர்களோ பிரமிச்சு நிற்கக்கூடிய உயர் புரிதல்கள ஒரே வினாவுக்கு பலவேறு கோணங்கள்ல, பலவேறு டைமென்ஷன் சொல்லுவாங்கல்ல. எப்படி எப்படி புரட்டி புரட்டி புரிய வைக்க முடியுமோ, அப்படியெல்லாம் சித்தர்கள் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா புரிய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இறை சற்சங்கம் அமையணும். குதர்க்க நிலையில மறைச்சு குதர்க்கத்த யாராச்சும் உள்ளுக்குள்ள லைட்டா கொஞ்சம் குதர்க்க நிலைய உள்ளுக்குள்ள வச்சு, மேல வந்து புன்னகை தடவி, கருணையோட கேட்கற மாரி, அன்போட கேட்கற மாரி கேட்டாலும் கூட, குதர்த்து குதர்க்கத்த அடையாளப்படுத்தி, மையப்படுத்தி, குதர்க்கத்த தூக்கி தூர எறியக்கூடிய பதில் நிலைகள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்ல இருந்து நாலாபுறமும் சித்தர்கள் முழக்கமிட்டு சொல்லையில, அந்த அந்த குதர்க்க நிலைகளெல்லாம் கூனி, குறுகி, வெக்கி, தலை குனிஞ்சு, அது இருந்த தடம் தெரியாம, இடம் தெரியாம, அந்த அந்த நிலை கொண்ட மாந்தர் வந்து தலை தெறிக்கன்னு சொல்லுவாங்கல்ல. இயல்புல அங்க தான் உட்கார்ந்திருப்பாங்க. தலை தெறிக்க அந்த விழா மேடைய விட்டு அகன்று நிற்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தொடங்கணுங்கிறதுக்காக அதிக அளவு நூல்கள் பகிரப்படன. சும்மா இறைவன் உட்கார்ந்து பேசாத மேடை, இறை கணங்கள் உட்கார்ந்து பேச மேடை, சித்தர்கள் சங்கமா இருக்கிற மேடைக்குன்னு ஒரு தனி கெத்து, தனி மரியாதை, தனி அந்த கம்பீரம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இறை சபை எதிர்பார்க்கு, இறை சித்தர்கள் எதிர்பார்க்காங்க, இறை கணங்கள் எதிர்பார்க்காங்க. கலிகொத்த விரட்டி உட்கார்ந்து சபை அமைச்ச அந்த ஆர்ப்பாட்டத்துல சிவசித்த கணங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கு. அதனால எல்லாரும் பங்கெடுத்துக்கோங்க. இங்க தகுதி, சரணாகதி, நம்பிக்கை தான். வேற ஒண்ணும் கிடையாது. நான் அவன், இவன் அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன்லாம் இங்க வேண்டாம். எனக்கு ஒண்ணுமே நான் செய்யல. இறைவா வழிவிடு. இறை பிரபஞ்சமே எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லி, உயர் பயிற்சிகள், உயர் சரணாகதி கொண்ட பயிற்சிகள், உங்கள் வேலைக்கு ஊடான பயிற்சிகள், உங்கள் தொழில்களுக்கு ஊடான பயிற்சிகள், உங்கள் இகலோக தன தானிய அத்தனை செல்வங்களையும் நீங்க வாங்கிட்டு இடையில எடுக்கக்கூடிய பயிற்சிகள். வருங்காலம் உங்க உங்க வீடு, உங்க குடும்பம், உங்கள சார்ந்தவங்க, உங்கள் தொடர்பாளர்கள்லாம் சுபீட்சமா இருக்கணும் அப்படிங்கிற நிலையில எடுக்கக்கூடிய பயிற்சிகளா இந்த பயிற்சிகள் இருக்கட்டும். ஓம் அகதீசாய நமக. காவி கட்டி சித்தனோட ஓடிறணும். குடும்பத்த விட்டுட்டு ஓடிறணும். மனைவி மக்கள விட்டுட்டு ஓடிறணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா சித்தனும் எங்கேயும் போல வழிகாட்டின அத்துணை பேர் வந்து மனைவி மக்களோட இருக்கிறவங்க. ஐஸ்வர்யத்தோட இருக்கக்கூடிய அத்துணை நிலை தெய்வங்களும் இங்க இருக்கு. அஷ்டலட்சுமிகளும் இருக்கு. நாராயண பெருமான் இருக்காரு. திருமுருகப் பெருமான் இருக்காரு. பரந்தாமன் இருக்காரு. எல்லாரும் சேர்ந்த எல்லா எல்லா நிலைகளையும் உள்தங்கிய எல்லா புனித ஆற்றல்களும் வேற்று மாற்று நிலை கெடாது. அன்பே தெய்வம், அன்பே சிவம் அப்படிங்கிற
உயர்வான தத்துவத்துல எல்லாத்தையும் தன்னோட இணைச்சுக்கிட்டு, எல்லாமா இருந்து, எல்லா நிலைகள்ல பயணிக்கின்றவங்களையும் ஒண்ணா இணைச்சுக்கிட்டு, எல்லா வழிபாடு பண்ணுதவங்களையும் ஒண்ணா இணைச்சுக்கிட்டு, உயர் கருணையோட, அன்போட, தர்மத்தின் வழியில பயணப்படுதவங்க எல்லாரும் சிவசபை சீடர்கள் தான் அப்படின்னு சொல்லி, ஓம் அகதீஷாய நமக, ஓம் சிவாய நமக, சிவமகவாலை சித்த தேவாய நமக, ஓம் நமோ நாராயணாய.